இப்போதே கமண்டல நாக நதிக்கரைக்கு சென்று உன் கற்பித்தன்மையால் பச்சை மணலை ஒன்றாக குவித்து அந்த மண்ணில் இருந்து ஒரு மட்பாண்டம் செய்து நீ பத்தினி என்பது உண்மையானார், நீ உத்தமை என்பது உண்மையானார், அந்த பச்சை மண்ணிலிருந்து அழகான ஒரு மண்பாண்டம் வரும். அந்த மண்பாண்டத்தை கொண்டு ஓடுகின்ற கமண்டல நதியில் உன் கரப்படாமல் ஜலத்தை எடுக்க வேண்டும். மணலாலே கூடம் திரட்டு சிவபெருமானே சிவபெருமானே குடமாக தாழ வந்தார் சிவபெருமானே. மணலாலே கூடம் திரட்டு சிவபெருமானே சிவபெருமானே குடமாக தாழ வைத்தார் இது என்ன சொல்றது ஐயா? ஆண்டவா பரமேசா ஜெகதீசா, அந்த ஜமதக்கினி முனிவரை பார்க்க வேண்டும் என்று என் தங்கை யாசையாக ஓடிச்சென்றாள் ஐயா. அக்கா, நீ மணக்கும் மாப்பிள்ளை முதலில் நான் சென்று பார்க்கின்றேன் அக்கா. அவர் வீரம் என்ன, அவழக என்ன, அவர் தவகுணம் என்று பார்த்து விடுகிறேன் என் தங்கை சென்றாளே. சென்ற இடத்தில் அந்த முனிவரால் என் தங்கைக்கு இரு கண்களும் பறிப்போய் இருக்கிறாளே. என்னால் என் தங்கைக்கு இரு கண்களும் பறிப்போய் விட்டது. இப்போது சென்று அரண்மனை வயலை சந்திக்கலாம். புறப்படு. என்னமா என்ன நீ வாடி. உன்னோடு வருகின்றேன். நான் உன்னோடு வர வேண்டும் என்றால் என் மனதில் பெருத்த ஆசை இருக்கின்றது. உனக்கு ஆசையா? என்ன ஆசை உனக்கு? அவரோ சக்தி வாய்ந்த முனிவராக இருக்கின்றார். அவரோ தவத்திலும் வீரத்திலும் தலை சிறந்தவராக இருக்கின்றார். சரி அக்கா, அவரை மணந்தால் தான் உனக்கு பெருமை கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவரைத்தான் மணந்தால் மணப்பேர் என்று என் கரத்திலே நீங்கள் சத்தியத்தை செய்து கொடுத்தார். நான் உன்னோடு வருகின்றேன் தங்கச்சி. சத்தியமான பிறகு நான் செய்து கொடுக்கிற வாடி அரண்மனை வைத்து பார்க்கலாம். நீங்கள் மணந்தால் அந்த முடிவெடுத்தான் மணக்க வேண்டும். அதுதான் தங்கையினுடைய ஆசை. என் கரத்திலே நீங்கள் சத்தியத்தை செய்து கொடுத்தால் நான் உன்னோடு வருகின்றேன். உனக்கு ஒரு சத்தியம் என்ன? 1000 சத்தியம் நான் செய்து கொடுப்பேன். மணந்தால் அந்த ஜமதக்கினி முனிவர்தான் மணப்பேன். இது சத்தியம். தங்கச்சி, நாம அரண்மனைக்கு போறோம். உடல் பிறப்பு ஆடாமல் அசையாமல் இருக்கின்றாரு. வாழ்த்திருந்து பேச மாட்டாரு. தங்கச்சி, அக்கா நீ அழ வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொல்லடி. எனக்கு ஒரே ஒரு ஆசை அக்கா. நீ மணந்தால் அந்த ஜமதக்கினி முடிவுதான் மறக்க வேண்டும் என்று என் கரத்தில் ஒரு சத்தியத்தை செய்து கொடு. என் தங்கை ஆசையாக கேட்டாரை. ஆசையோடு கேட்டாரு. நான் மணந்தால் அவரைத்தான் மணப்பேன் என்று என் தங்கை கரத்தில் நான் சத்தியம் செய்து கொடுத்த உடனே என் தங்கை கத்திலையாக வாழ கிடக்கின்றாள் ஐயா. என்னுடன் பிறப்பு ஆனால் அசையாமல் இருக்கின்றாயே. அவளுக்கு என்ன பல பாவத்தை செய்வேன். என்னால் கத்திலையாக மாறிவிட்டாயே. இந்த பாரி என்னால் உன் வாழ்க்கையை எழுதி நின்று கொண்டிருக்கின்றாயே. போகும்போதே வேணாம் என்று 1000 முறை எடுத்துரைச்சேன். வாட்டி நீ கேட்டையாவா? உன்னை பிறந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேனம்மா? நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நான் என்னமா நான் பதில் சொல்லுவேன்? தெய்வமே, நான் எப்படி எல்லாம் வளர்த்து வந்தேனம்மா? ஒரு கண்ணை இமை எப்படி காக்கின்றதோ அதை போல் உன்னை காத்து வளர்த்தவளம்மா நான். அக்காவாக இருந்தான் ஒரு தாய்க்கு நிகராக உன்னை நான் வளர்த்து வந்தேனே. என்னை மறந்து நீ சென்று விட்டு கட்டிலையாக மாறிவிட்டாளம்மா. என் அருமை தங்கையே, அம்மா மாவி மகள் ஏங்கி வாடொன்னில்லை
வந்தாலும் அது வாராது, வந்து சூழ்ந்த வினையை போய் என்று சொன்னாலும் அது போகாது என்று சொல்லுவார்களப்பா. நாங்கள் பிறக்கும் பொழுதே எங்கள் தலையிலே போட்டெடுத்தா தாயே, அந்த பாலும் பிரம்மன் எங்கள் தலையிலே அழைத்து போட்டு விட்டானே. அவசியாமல் கத்திரியாக நிற்கின்றாள் ஐயா என் தங்கை. என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இனிமேல் என் தங்கையோடு நலமோடு பேச முடியாதா? அந்த தங்க உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து மனம் மாறி இருப்பதென்னே, மங்கை துயராது தவிப்பதென்னே. உயிரோடு கலந்து மனமாறி நடிப்பதென்னே,
படித்துக் கொண்டிருந்தால் என் கண்ணினை துடைக்க எனக்காக யாரையா வரப்போகின்றார்? ஒரு நாட்டு மன்னனுக்கு மகளாக பிறந்து நான் செய்த சத்தியத்தை நான் மீறலாமா? என் தங்கையோட கடைசி ஆசை ஐயா, என் உயிரை கொடுத்த அவரது ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும். இப்போது செல்கிறேன் ஜப்பாடு மலை அடிவார் அந்த ஜமதக்கினி முனிவரை பார்த்து எப்படியாவது நான் திருமணம் செய்து கொள்வேன். இப்போது செல்கிறேன். ஐயா காவலர்களே, மகாதேவா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். சம்போ சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ. வந்திருந்தேன் ஜவ்வாது மலைக்கு. இங்கதான் அந்த ஜமதக்கினி முனிவர் இருக்கிறார் துடித்தார்கள். ஓம் நமச்சிவாய. அந்த முனிவர் இங்கே இருக்கின்றார். சம்போ மகாதேவா என்ற ஓசை கேட்கிறது. என் கண்களுக்கு தெரியவில்லையே. அந்த முனிவர் எங்கே? சம்போ மகாதேவா. ஓம் நமச்சிவாய. இவர்தான் அந்த ஜமதக்கினி முனிவராக இருக்க வேண்டும். பேச வேண்டும். சுவாமி சம்போ மகாதேவா. சுவாமி சம்போ மகாதேவா. சுவாமி நான் கடுமாய் தவம் செய்யும் நேரத்திலே என் தவத்தையே கெடுக்க வந்துவிட்டான். யாராக இருந்தாலும் அவரை சண்டாளியாக பார்ப்பேன். எப்பேற்பட்ட மாட்டு விட்டீர்கள் ஐயா. நானோ சிவனை குறித்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்து என் தவத்தை கெடுத்தது யாராக இருந்தாலும் சண்டாளியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டீர்களே ஐயா. அந்த சாபத்தை மாற்று அமையங்களையா. நீ யாரு? இங்கிருக்கான வர வேண்டும். விதர்ப்பபுர நாட்டு இளவரசியின் பெயர் ரேணுகா என்று சொல்லுவார்கள் ஐயா. சற்று நேரத்து முன்பதாக என் தங்கை உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக ஓடி வந்தாள் ஐயா. அவள் வரும்பொழுது ஆரம்பத்திலே அக்கனியார் பட்டு தடையாக இருந்ததா, பூதகணங்கள் தடையாக இருந்ததா, மூணாவது சீடர்கள் தடையாக இருந்தார்களா, அனைத்தையும் கடந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தான். உமது சக்தியால் உன் கரத்தில் இருக்கும் மந்திர மாலை என்று சொல்லக்கூடிய புஷ்ப மாலை கொடுத்தீர்கள். அந்த மாலையை தங்கள் கழுத்தில் அணிவித்து ராஜ மரியாதையோடு அழைத்து நீங்கள் எடுத்துரைத்தீர்கள் ஐயா. அந்த சீடர்கள் வந்து என் தங்கை கழுத்தில் அந்த மந்திர மாலை அணிவித்து என் உடன் பிறந்த தங்கைக்கு இரு கண்களும் பறிபோய்விட்டன. இரு கண்களும் பறிப்போன தங்கை அழுது கொண்டே என்னை நாடி வந்தாள் ஐயா. அக்காடி மணந்தால் அவரைத்தான் மறக்க வேண்டும் என்று என் கரத்திலே தட்டி வாங்கிக் கொண்டு கற்சிலையாக மாறிவிட்டாள் ஐயா. கற்சிலையாக மாறிவிட்டாள். அவளுக்கு செய்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் இதயத்தை இரம்பாக்கிக் கொண்டு இந்த ஆசிரமத்தின் அறிவோடு ஓடி வந்து விட்டேன் ஐயா. இந்த ஜவ்வாது மலைக்கு வந்தேன் ஐயா. நீங்களோ கடுமையான தவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தீர் ஐயா. என்னை அறியாமல் உங்கள் தவத்தை கெடுத்து விட்டேன் ஐயா. சண்டாரியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டீர்களே. நான் வாழ வேண்டிய பெண் ஐயா. ஒரு ஆடவரை திருமணம் செய்து கொண்டு அவரோட இளர் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டிய பெண் ஐயா. இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டால் இந்த பாவி என்னை யார் ஐயா திருமணம் செய்து கொள்ளுவார்கள்? உங்கள் பாதம் எடுத்த என்று அறிக்கிறேன் ஐயா. அப்பேற்பட்ட சாபத்தை மாற்றி அமையங்கள் ஐயா. சாபத்தை மாற்றி அமைக்க வேண்டுமா? நான் கடுமையாக இருக்க நேரத்தை என் தவத்தையே கெடுக்க வந்த வழி சாபத்தை மாற்றி அமைக்க முடியாது. ஒரு பெண்ணாக பிறந்தவன் நான் கத்துகின்றேன், கதறுகின்றேன். உன் செவி கெட்டவில்லையாச்சா? கரும்பான என் வாழ்க்கையை அழித்து விட்டு இப்படி நிற்கின்றாயே. இனிமேல் என் வாழ்க்கையில் தென்றல் காத்து வீசாதா என்னையே ஐயா. சாபத்தை மாற்றி அமைகள் ஐயா. முடியாது முடியாது ஐயா. கரும்பான எனது வாழ்க்கை மாறி போச்சு.
மாற்றி அமைக்க முடியாதா? முடியாது. மற்ற ஒரு ஆடவரை திருமணம் செய்து கொண்டு அவரோடு சந்தோஷமாக வாழ்ந்தால் தான் நான் சண்டாளியாக போக முடியும். நான் முன்னையே திருமணம் செய்து கொண்டால் சண்டாளியாக போக முடியும். உங்களை நான் மணக்க வேண்டும் ஐயா. என்னை நீ திருமணம் செய்து கொள்ள போறாயா? சத்தியமாக. நீ ஒரு நாட்டின் இளவரசி. நான் யார்? இந்த காய் கணக்கத்தை புசிக்கக்கூடிய கனிகளை புசிக்க அருந்தக்கூடியவன். அப்படி இருக்க சதா சர்வ காலம் சிற்றின்பத்தை வெறுத்து பேரின்பம் அடையணும் என்பதற்காக அந்த உமா மகேஸ்வரனை கொண்டு வருகிறேன். அப்படி இருக்க நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. நீங்களோ சிற்றின்பத்தை விரத்து பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று தினந்தோறும் சிவனை குறித்த தவ செய்து கொண்டு வருகின்றீர்கள். உனக்கும் எனக்கும் ஏணி வச்சால் கெட்டா. நீயோ ஒரு நாட்டு மன்னனுக்கு மகளாக பிறந்தவள். ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியவள். நான் காரகத்தில் வாழக்கூடியவள். உனக்கு எனக்கும் ஏணி வச்சால் எட்டாது என்று எடுத்துரைக்கிறீர்கள் ஐயா. இந்த ரேணுகா ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை நான் யாருக்காகவும் எதற்காகவும் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு கணவர் என்றால் அது நீங்கள் மட்டும்தான். உங்களை மணக்காமல் விட்டுவிட்டு நான் போக முடியாது ஐயா. அப்படி என்றால் என்னை நீ திருமணம் செய்து கொள்ள போகிற அப்படித்தானே? சத்தியமாக. சரி, இருந்தாலும் உன்னுடைய கற்பனை போய் பரிசோதிக்க போகிறேன். எப்படி எப்படி தெரியுமா? இந்த ஜவாதுமலை அடிவாரத்தை கமண்டல நாக நதிக்கரை ஓரத்திலே கூடி கற்பின் மகிமையால் மணவால் குடம் செய்து உடைய கரம் படாமல் ஜலமும் மலரும் கொண்டு வந்தால் சரி, நீ கற்பிலே சிறந்தவன் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படியா? ஆமா. என் கற்பின் தன்மையால் மணலால் ஒரு குடம் எடுத்து வந்தால் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வீர்கள்? உன்னை மனைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியாகட்டும், நான் சென்று வருகிறேன். இந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதையும் பார்க்கலாம். இது என்ன கொடுமை ஐயா? அந்த முனிவரை வணக்க வேண்டும் என்று நான் ஓடோடி வந்தேன். உன்னை நான் வணக்க வேண்டும் என்றால் உன் கற்பின் தன்மையை நான் சோதிக்க வேண்டும், உன் பத்தினி தன்மையை நான் சோதிக்க வேண்டும் என்று இந்த முனிவர் எடுத்துரைத்து செல்கிறார். எப்படி என்றால், இப்போதே கமண்டல நாக நதிக்கரைக்கு சென்று உன் கற்பின் தன்மையால் பச்சை மணலை ஒன்றாக குவித்து அந்த மண்ணில் இருந்து ஒரு மட்பாண்டம் செய்து, நீ பத்தினி என்பது உண்மையானால், நீ உத்தமை என்பது உண்மையானால், அந்த பச்சை மண்ணிலிருந்து அழகான ஒரு மண்பாண்டம் வரும். அந்த மண்பாண்டத்தை கொண்டு ஓடுகின்ற கமண்டல நதியில் உன் கரம்படாமல் ஜலத்தை எடுக்க வேண்டும், உன் கரம்படாமல் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று அந்த முனிவர் எடுத்து செல்கிறார். தாய், அம்மா, ஆதிசக்தி தாய், காளியம்மா தாய், பராசக்தி தாய், இவ்வளவு காலம் எனக்கு துணையாக இருந்தா தாயே, இப்போது நீ துணையாக வர வேண்டும் அம்மா. இப்போதே கமண்டல நாகநதிக்கரைக்கு நான் செல்ல போகின்றேன். எனக்கு துணையாக வர வேண்டும். எனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா நீதான் என்னை ஆதரிக்க வேண்டும். ஓம் சக்தி பராசக்தி, ஆண்டவா தெய்வமே ஆண்டவா. அம்மா தாயே, ஆதி லட்சுமி அந்தன் தாயே, ஆதியார் உடனே வருவாயே, ஆதி லட்சுமி அந்தன் தாயே, ஆதியார் அருள் வருவாயே, ஆதி லட்சுமி அந்தன் தாயே, ஆதியார் உடனே வருவாயே, சோதி சுடர்மணியே,
இப்போதே இந்த உலகத்தில் நானே பத்தினி என்பது உண்மையானால், நானே ஒத்தமை என்பது உண்மையானால், நானே கற்பிக்கரசை என்பது உண்மையானால், இந்த பச்சை மண்ணிலிருந்து ஒரு மண்பாட வர வேண்டும். ஓம் நமச்சிவாய நமக. சம்போ மகாதேவா. பரமேசா, ஜெகதீசா, முக்கண் படித்த மூலாதார பொருளை துணையாக வந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். நமச்சிவாயம். ஹரஹர மகாதேவா. ஆண்டவா, மணலாலே கூடம் திரட்டு சிவபெருமானே, சிவபெருமானே, குடமாக தாழ வந்தார் சிவபெருமானே. மணலாலே கூடம் திரட்டு சிவபெருமானே, சிவபெருமானே, குடமாக தாழ வைத்தார் சிவபெருமானே. மணலாலே கூடம் திரட்டு சிவபெருமானே, சிவபெருமானே, குடமாக தாழ வைத்தார் சிவபெருமானே. மணலை நாடெடுத்தேன் சிவபெருமானே, மணலை நாடெடுத்தேன் சிவபெருமானே, குடமாக தான் வரவே சிவபெருமானே, சிவபெருமானே, ஆண்டவா, எப்படியோ என் கற்பின் தன்மையால் பச்சை மணலை ஒன்றாக குவித்து அழகான ஒரு மண்பானம் செய்து ஓடுகின்றது. இந்த கமண்டலையும் என் கரம்படாமல் சென்று ஜலத்தை எடுக்க வேண்டும் அல்லவா? இப்போது செலுத்து ஜலத்தை எடுக்க. நமக்கு சிவாய். சம்போ மகாதேவா. ஆண்டவா, எப்படி? ஜலத்தை எடுத்து விட்டேன். இப்போது சென்று அந்த ஜமதக்கின் ஒரு சந்திக்க வேண்டும் அல்லவா? செல்கிறேன். இது என்ன ஐயா? அந்த ஜமதக்கினி முனிவரை பார்க்க வேண்டும் என்று ஓடி சென்றேன் ஐயா. நான் செல்லும் வழியிலேயே ஒரு 5 தலை நாகமானது வளைந்து வளைந்து வந்து என்னை வழிமறிக்கின்றது. அந்த நாகமாக வட்டது எனக்கு வழிவிட மாட்டுது ஐயா. நான் எங்க சென்றாலும் என்னை பின்தொடர்ந்து வருகின்றது. அந்த முடிவை நான் எப்படி பார்ப்பேன்? நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஐயா. அந்தவா, நான் என்ன செய்வேன் ஐயா? அந்தவா, இறைவா, பாம்பதனை நான் கண்டேன் சிவபெருமானே, பாம்பனை நான் கண்டேன் சிவபெருமானே, பாம்பதனை நான் கண்டேன் சிவபெருமானே, பக்தியுடன் துதி செய்வேன் சிவபெருமானே, சிவபெருமானே, அல்லவா, இந்த உலகத்தில் நானே பத்தினி என்று உண்மையானால், நானே ஒத்தமை என்று உண்மையானால், இந்த 5 தலை நாகமாகப்பட்டது எனக்கு கவலை விட வேண்டும். ஓம் சக்தி, ஓம் அந்த பாம்பாகப்பட்டதற்கு வழிவிட வேண்டும் என்று எடுத்துரைத்தேன். இந்த பாம்பு 3 முறை பாறை மீது அடித்து அதே இடத்தில் தன்னுடைய உயிரை விட்டுவிட்டது. இதையெல்லாம் ஏன் நடக்கின்றது? எதற்காக நடக்கின்றது? என்ன காரணத்திற்காக நடக்கின்றது? எதுவுமே தெரியாமல் நான் திகைத்துக் கொண்டிருக்கின்றேன். இருந்தால் இப்போது சென்று அந்த ஜமதக்கினி வழியை பார்க்க வேண்டும் அல்லவா? செல்கிறேன்.